ஹாய், நான் கானா சுதாகர். என் வாழ்த்துக்கள். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மாதிரி கொடுத்து அவனே என் தலையை கிழிட்டு போயிட்டான். அவனை விடக்கூடாது. நானும் ஒரு சாபம்லாம் கொடுத்தேன். அவன் ஏதோ ஒரு தன்முறையே வந்திருப்பாங்க. ஒரு செய்தி வந்திருக்குது. அண்ணாவனை லேசாக விடக்கூடாது. பண்ணியே பார்த்து பகிர்ந்த தந்தையே அண்ணவனை அதாகதியாக துணிவு கொண்டு ஆகையாலும் அவன் சொன்னால் என்ன செய்வானோபடி செய்ய வேண்டும் தந்தையே. அதே கண்மணி சொல்லும் தந்தையே. அந்த அஞ்சானங்கம் கொண்ட ஆண்டி பயிலை நம்ம அந்த உமா மகேஸ்வரி நீ தபம் செய்து கற்று நாமத்து மறுவனாக்க வேண்டும். ஆமா, அப்படி மறுவனாக்கினால் அந்த பரம கடவுள் நமக்கு அடிமையாகுவான். தேவர்களும் வீரர்களும் நமக்கு அடிமை இப்படி செய்து இக்காலம் இக்காலம் சொல்லிவார்கள். அப்படியே அன்றைக்கு நானும் வந்தேன். தந்தை சொல்லுங்க தமிழ்நாடு கையில் தந்துட்டு
என்னவோ ஆமா. தந்தை சொல்ல ஆ. முன்னும் பின்னமாய் மடத்தனமா யோசித்து வாக்குறுதி விட்டுட்டோம். ஆமா. ஏன்னா ஆ. ஏற்கனவே காலத்திலே பரமையால் திருமணம் செய்து 49 பவுன் பெற்று பெற்று ஆ. என்ன பலன் கண்டான்? 49 பவுன் பெற்று ஆமா. கல்யாணம் செய்யறதே வேலையா போயிடுச்சு. அதானே. எப்படி? கல்யாணம் செஞ்சு வேலையா போயிடுச்சு. வேலையா போச்சுங்க. மாப்பிள்ளை பாக்குறது வந்துருச்சு. இதே வேலையா போச்சு. வேலையா போச்சு. இப்ப தந்தை சொல்ல ஆ. இது வந்துட்டு கல்யாண பொண்ணு ஆமா. கத்துக்கணும்ட்டாங்க. ஆமாங்க. அதனால ஆ. என் தொல்லை எத்தனை பெண்? சந்திரனுக்கு 23 23. ரிஷிவ காசி காஞ்சிபுரம். காசி வச்சு பிறகு 9 ஆ. ஆ. இந்த சொல்லி கூட இத்தனை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதானே. தந்தை சொல்படி ஆ. இந்த பெண்ணை ஜபம் பெற்று பெற்றாங்களா ஆமா. நமக்கு சித்திரத்துக்காக யாம் என்ற பேரும் நமக்கு அடி பண்ணுவேன். ஆமாங்க. அதனால ஆ. சொல்மிக்க மந்திரமலை அதனால என் பரமகாவதியை அதிகமா இருந்தோம். அப்படியே ஆகிக்கிறீங்க. பரமகாவதி
முதிர்ச்சோலை மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் உனக்கு பங்குனி மாதத்தில் தேரோட்டம் அவன் நேரம் வந்திருப்பான். வாய்க்காலுக்கு வைக்க போருக்கு வந்து விருந்தாளிக்கு போதும் ஆச்சு. ஏன்னா தட்டுல போட்டு வச்சா பத்தாதுன்னு அவனுக்கு தொட்டி நிறைய கரைச்சி விட்டான் பார். எங்க செய்யலாம் பத்து தெரியல. தட்டுல கரைச்சி வச்சா என்ன தெரியுமா? தட்டுல தான் நாய் கரைச்சி வச்சுப்பாங்க. பெரிய தொட்டியில பண்ணி இருந்தாங்க. என்ன முதல் நாய் இருந்துச்சு, அடுத்தது பண்ணி இருந்துச்சு. என்ன பண்றது? இவங்கிட்ட வேலை செய்யறது இது திட்டு தான் வாங்கி ஆகணும். என்ன பண்றது? காசுக்கு மாறி அடிக்கிறான். எல்லா திட்டு வாங்கிதான் ஆகணும். பயமா வாங்க வீரமணி, வணக்கம் வணக்கம். என்ன பார்த்தா ஆம்பளை பேர் தெரியலையா? ஆம்பளை வந்து நீ சொன்னாதான் எனக்கு தெரியுமா? ஆம்பளை பேர் தெரியல. ஏய் பெயிண்ட் எல்லாருமே தான் போடுறாங்க. பொம்பளைட்டு கூட போடுறாங்க, லெகின்ஸ் போடுறாங்க. வீரமணி நீ ஆம்பளை சிங்கமா தம்பி? நீ ஆம்பளை சிங்கா அவுத்து விட்டா தொங்கும், தம்பி கோமனு தொங்கும். ஆமா வீரமணி எப்படிப்பட்ட சபை? உட்காந்து ஆட்ட பாருங்க பச்சா. அவங்கள திருவாகிய மகாலட்சுமி ஒப்பானவங்க. ஒரு ரெண்டு தூங்கி பாரு, அதெல்லாம் மூதேவி லட்சுமி. ரெண்டு தான் தம்பி வேணும். ரெண்டும் வேண்டும். அதே எப்படிமா? மகாலட்சுமி மட்டும் தான் வேணும்னுவாங்க. மகாலட்சுமி வேண்டும். ஓஹோ, நைட்டு ஃபுல்லா ஆட்ட ஆடுறான். பகல போய் தூங்கலாம், மறு ரெண்டாம் ராத்திரி வந்து ஆட முடியும். அப்படி மாதா பிதா குரு அதோ தெய்வம். ஆமா, அப்படி வீரபத்திர சுவாமி அவருடைய பார்த்திருக்கும். இன்னும் ஆளாகிய கண்ணன் மாரியம்மன் அவருடைய பார்த்திருக்கும். இன்னும் நாடக பேராசிரியருடைய பார்த்திருக்கும். இன்னும் தங்களுடைய குழுவினருக்கும் தங்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம். வணக்கம் சொன்னா தெரியும். எப்படி விளக்கம்? விளக்கமா புரிந்தது. எப்படிப்பா? பர்ணகாவதி பர்ணகாவதி பனங்காவதி. ஏய் பர்ணகாதிபன். பர்ணகாவதிபன்
தம்பி அம்மா. நான் யாருடைய மனைவி அது தெரியுமா ஒரு ஆம்பளை பொண்டாட்டியா இருப்பா அது எல்லாருக்கும் தம்பி ஒரு ஆம்பளையா வந்துட்டா பொம்னாட்டி வந்துட்டா அவனுக்கு பொம்பளையா ஏம்மா உங்க வீட்டுக்கார் பேர் என்ன ஹஸ்பண்ட் பேர் என்ன கணவர் பேர் என்ன ஊப்பி பேர் என்ன மணவாளன் பேர் என்ன கல்லாளன் பேர் என்ன புருஷன் பேர் என்ன ஆம்பளை பேர் என்ன அரசன் பேர் என்ன பொன்னாட்டி பேர் ஒய்ஃப் பேர் கிடக்கு ஒரே புறாமே ஏண்டா இருமணி ஏண்டா உனக்கு தெரியாதா ஏன் நீ என்கிட்ட காட்டினியா மாமா சீக்கிரம் அது தம்பியா தெரியாத கேட்டாங்க காட்டுங்க விளக்கண்ட தம்பி எனக்கு தெரியாதுமா சத்திய லோகத்தை ஆமா தபத்தோடு பரிவாரம் செய்து வரக்கூடிய ஆமா கதிர்முகன் படைத்த ஆமா நான்முகன் படைத்த ஆமா பிரம்ம தேவனுக்கு ஆமா வலதுகால் இடது பேர பெரியவர்களும் ஆமா தம்பி ஓ பிறங்கி தச்சகன் மனைவி தம்பி ஐயோ ஆண்டாள் பொண்டாடியா இவா அவன் பொண்டாடி தாலி தாலி செய்யல எப்பா ஏண்டா அவன் பொண்டாடி சொல்லுதானே வார்த்தை விட்டுருப்பா எக்ஸ்ட்ரா ஒரு 2 வாரம் வார்த்தை விட்டு போய் சொன்னா கூட சொல்லுவா போல இருக்குது நான் தப்பா பேசிருப்பா போய் எங்க வீட்டுக்காரர் சொல்ற போறா வீட்டுக்காருடைய பலம் இருக்கின்றது பார்த்த போல என் சூத்துல காட்டாரு இப்ப காட்டிட்டு போயிறாரு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் வேற எடுத்துட்டு வந்துக்கிறாரு தண்ணி வேற குடிக்கிறாரு பாரு என் பெண்ணார கேட்டுருவாரு மேல யாடு வச்சுக்காதா பிறங்கி தச்சகன் மனைவி ஆமா ஆமா பிறங்கி தச்சகன் பிறங்கி ஆமா ஏய் பீரங்கி கிடையாது பிறங்கி ஆமா பிறங்கி தச்சகன் மனைவி மனைவி இளவரசி துணைவி இவருடைய பெயரோ பர்ணகாதிபன் பர்ணகாவதி பர்ணகாவதி ஒருப்பணம் ஆகிய இருவரில் ஒருவன் ஆகிய பிறங்கி தச்சகன் அந்த தச்சகன் பத்தியா அவருக்கு மனைவி ஒய்ஃப் அம்மாதான் பர்ணகாதிபன் அப்போ நான் எப்படி பிறந்தேன் என்றால் தம்பி அதே பிரம்மதேவனுக்கும் இடதுகால் பெரியவனில் நானும் பிறந்தவள் தான். ஓ அம்மா அண்ணன் தனி சேர்க்குமே எப்படிமா தம்பி சிவபுராணத்தில் அப்படிதான். ஆமா என்ன பறக்காதுரா எல்லாம் விட்டா போறதா உள்ள விட்டா போறதா அப்படி இருவரும் திருமணம் செய்து சந்தோஷ முறையில் தம்பி கொஞ்சம் குழாய் அழகான ஆமாண்டா ஏமா ஏண்டா ஏன் உனக்கு நம்ம குறை என்னடா உனக்கு தம்பி சொன்னா உனக்கு எல்லாமே இருக்குது ஏமா என்ன குறை உனக்கு அப்படி இருந்தாலும் இன்னும் மற்ற தெரியுமா சொல்லு சொல்லு போ நானும் என்னுடைய கணவரும் குஞ்சு குழாய் ஒன்னா 2 3 4 49 பெண்ணு அடி மாரியாத்தா தாயே அடி வச்சு அடி மாரியாத்தா மேல் மாரியாத்தா சென்டர் மாரியாத்தா ஏன்னா 1 இல்ல 2 இல்ல நம்மளாம் 1 பக்கத்துக்கே இன்னும் முக்கால 1 பண்ண முடியல அவன் வீட்டுக்கார பச்சா 49 பொண்ணு பொண்ண பத்துக்கிறாங்களாம் என்ன ஒரு சந்தேகம் அவங்க வீட்டுக்கார பச்சா அந்த அம்மாவுக்கு ஆக்குற வேலையா அவங்க பொண்டாட்டி ஒரு நாட்டுக்கு பேரசம் கொண்டாடி இருந்தா எங்கன்னா வேலைக்கு போய் பாத்தியா எங்க வேலைக்கு போறாங்க வெளி வேலை உள் வேலை தான் உள்ள சாப்பாடு போய் கொள்றது அந்த வேலை சொல்றியா அப்படி அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஆமாண்டா என்ன பண்றது அரண்மனையிலே தான் இருப்போம் திங்கறது தெங்கறது தான் அது அதுக்கு தம்பி சமையலுக்கு ஆளு பாத்திரங்கள் ஆளு தானி போட ஆளு கோலம் போட ஆளு இந்த பாத்ரூம் போய் ஆளு வேணா சொல்லு இந்த பாத்ரூம் பிரச்சனை இருக்கிறான்
ஆடுறதுக்கே வரலையா போட போட எங்களா ஐயோ காலைல 49 பிள்ளைகளை பெற்று அவரவருக்கு திருமணம் செய்து சந்தோஷம் குறை என்பதே கிடையாது. ஆமாண்டா. ஏன்னா எந்த குறைனா உண்டா? இல்ல இல்ல அது மட்டும் கிடையாது. நீங்க சொல்றவங்க குங்கும கதமமும் தங்க வளையலும் தம்பி ஜொலிக்குதம்மா. ஆமாண்டா. ஏன்னா எந்த கொரோனா விண்டா எங்க வீட்டுக்காரு நகையும் ஜொலிக்குது, புடவையும் ஜொலிக்குதம்மா. வேற ஜொலிக்குது. அப்புறம் புடவை ஃபுல்லா ஜொலிக்குதம்மா. அங்கேயே ஜொலிக்குது தம்பி. புடவைலாம் ஜொலிக்குது. சரி இருந்தாலும் இருமணி இந்த தினத்தில் எங்க வீட்டுக்கார தம்பி 49 பெண்ணை பெத்தனே. இன்னைக்கு ரெண்டா தம்பி ஏதோ அக்கா வந்து வீட்டை பத்தி கூப்பிட்டுக்கிறாரு. ஆமாண்டா. என்ன கல்யாணம் பண்றதே ஒரே வேலையை வச்சுக்கிறீங்க. கேட்கறது 49 பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆமாண்டா. ஆமா அப்படி இருந்தா வீட்டுக்காரர் இருந்தா அப்படி பண்ண சொல்லி சீக்கிரம் அறிக்கை செய்ய இன்னொன்னு அட்மிஷன் போடுறாரு நினைக்கிறேன் அவரு. ரெடி பண்றாரு. எனக்கு நாய் கூப்பிடுறேன். மகாராஜா ஜாடி எடுத்து வராரு பாருல, வாயை முடிச்சுறாரு. இப்ப பொண்டாட்டி உனக்கு எத்தனை வந்துச்சு பாப்பா கஷ்டப்பட்டு? ஆமா வந்துட்டு அவருங்க அவருங்க எங்க வீட்டுக்கார பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருக்கிற தம்பி? அவரு கோபால இருக்கிறாரு. அம்மா பொண்டாட்டி குட்டி மணி நேரம் ஆகுது. பொண்டாட்டி எங்க போனாலும் ஆமா தொடக்கிறாரு. சரி தம்பி நீ போய் அந்த எரியுற நெருப்புல லைட்டா எண்ணெய் ஊத்தி விடு. தண்ணி ஊத்தி அடமா. சரி தம்பி ஆமா டாடா ஓடி போத்தா காட்டு போய் போட்டா போ. போய் வரட்டுமா? போயிட்டு வா. ஓஹோ மன்னவா அது மட்டுமா வீரமணி எங்களுடைய வீட்டுக்காரருடைய பலம் இருக்கின்றது. தெரியுமே உங்க பலம். எப்படி அப்படி பலம்? செத்த மாமா கூட அப்படியே கையில போட்டு அடிப்பாரு. தம்பி அவருடைய வீட்டுக்காரர் பலம் தெரியுமா? 8 சீக்கிரம் மங்களம் உண்டாகட்டும்.
ஹை மங்கள் மகள் ராசி வாய்